சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, இவ எதுக்கு இங்க வந்தா? என்ன சார்? this is for you. I mean, இது உனக்கு. என்ன சார் இது? கிஃப்ட். ஒரு ஸ்மால் ட்ரிப் போயிருந்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க சொல்ற? இன்னைக்கு இந்த கம்பெனில நான் எம்டியா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். நீ மட்டும் அந்த ட்ரக் மாஃபியா கிட்ட இருந்து நம்ம கம்பெனியோட எக்ஸ்போர்ட் கூட்ஸ காப்பாத்தாம போயிருந்தா இந்நேரம் கவர்மெண்ட் நம்ம கம்பெனிக்கு சீல் வச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய சாதனை செஞ்ச உனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் பெருசு இல்ல சார். இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் எதுவும் பண்ணல சார். அதுவும் இல்லாம நீங்கதே வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு விருந்தே வச்சிட்டீங்களே, அது போதும் சார். உதவி பண்ணவங்களுக்கு எப்பவுமே அதோட வேல்யூ தெரியாது ஆனந்தி. அதனால பெனிஃபிட் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய உதவின்னு. என்னோட நன்றிய ஏதாவது ஒரு விதத்துல உன்கிட்ட சேர்க்கணும் தான் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்ப இதை வாங்கிக்கலன்னா என் மனசை நீ ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஐ மீன், என் மரியாதைய மனசார நீ ஏத்துக்கலன்னு நினைச்சு நான் வருத்தப்படுவேன்னு சொன்னேன். ப்ளீஸ் ஆனந்தி. வாங்கிறேன் சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும். தேங்க்ஸ். சரிங்க சார், எனக்கு ஒரு அவசர வேலையை கொடுத்திருக்காக, நான் போய் செய்யட்டுமா? சரி ஆனந்தி, நீ போய் வேலையை பாரு. ஹேய் டூட், நீ எப்ப இங்க வந்த? மகேஷ், வாட் இஸ் திஸ்? அவ யாரு? அவளுக்கு போய் இவ்ளோ அவசரமா வந்து gift கொடுக்கற? அவ என்ன உனக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா போயிட்டாளா? ஹே டூட், என்னாச்சு உனக்கு? I just want to know why you give so much importance to her? இது வரைக்கும் நீ giftனு ஒன்னு வாங்கிட்டு வந்தா அது எனக்கு மட்டும் தானே? ஆனா இப்ப அவளுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்க. why? மித்ரா, நம்மலாம் இன்னொருத்தங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுவோம்? மேக்ஸிமம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோமா? ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க கூட போய் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்போம். அதுவும் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும். ஆனா ஆனந்தி அவளோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து கம்பெனியோட மானத்தை காப்பாத்திருக்கா. அதுக்கு ஜஸ்ட் ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் இல்ல நன்றின்னு வெச்சுக்கோயேன்.
இட்ஸ் ஜஸ்ட் அ courtesy. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மகேஷ், நீ நிஜமாவே வெறும் கர்டசிக்காக தான் gift கொடுத்தியா? யா, வேற என்ன? டயனா, போங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரி. ஏய் வாடி. ஆனந்தி, நீ பண்ற எல்லா தப்புக்கும் சேர்த்து இன்னைக்கு அனுபவிக்க போற. மித்ரா, முடியல, கொமட்டிட்டு வருது. என்ன மித்ரா, இதை விட பெட்டர் ஐடியா எதுவும் கிடைக்கலையா? குப்பைங்களை வச்சுதான் டீல் பண்ணணும். அந்த பட்டிக்காடு இந்த சைக்கிள தானே உயிரா நினைக்கிறா. அப்போ இததான் பண்ணணும். அவளை அழ வைக்கணும்னா நான் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போவேன்னு அவ தெரிஞ்சுக்கணும். சரி, மழை வர பெருசா வரப்போகுது, கொட்டுங்க. சீட்டு மேல கொட்டு. முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு. போலாம், போ. சரி வா. இதையும் எடுத்துட்டு வந்துடுவா. எடுத்துட்டு வா, போ. ஏங்க, பெரிய மூக்கு இங்க எதுக்குங்க வரா? கூட நடேசன் வராப்பிள்ளைல என்னன்னு பாப்போம். வாங்க நடேசனே. அழகப்பண்ண, வந்திருக்கிறது நடேசனை மட்டும் இல்ல, நானும் தான் கூட வந்திருக்கேன். நீங்க அடமானம் போட்ட பத்திரத்தை அவர் எங்கிட்ட அடமானம் போட்டு பணம் வாங்கியிருக்காரு. அதை சொல்லிட்டு போக தான் வந்திருக்கேன். ஆமாண்ணே, எனக்கு என்ன வட்டி கட்டணுமோ அந்த வட்டியை இனிமே இவர்கிட்ட கட்டிருங்க. இந்த தகவலை சொல்லும்போது நானும் இருக்கணும்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். சரி, வட்டியை நான் வீட்டுல வந்து கட்டிடுறேன். வட்டி அசல் கட்டுறத பத்தி எல்லாம் பொறவு பேசுவோம். எனக்கு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு மூட்டை, உரம் இதெல்லாம் அடுக்கி வைக்க இடம் தேவைப்படுது. 4 நாள் உங்களுக்கு டைம் தரேன், வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஊர் நாட்டுல இல்லாத புது பழக்கத்தை சொல்றீங்க. புது வழக்கம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நிலத்தை ஒத்திக்கி வச்சா பணத்தை வாங்கிட்டு நிலத்தை விட்டு வெளியேறது இல்லையா, அது வரைக்கும் பணம் கொடுத்தவன் ஆள்றது இல்லையா, அதே நிலத்தை பணத்தை கொடுத்து பொறவு மீட்டுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தானே இதுவும். நிலமும் வாழற வீடும் ஒண்ணாயா? நீ என்னவோ எங்களை கரை வச்சு ஏச்சிருக்க. இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். என்னண்ணா இது? உங்களை நம்பித்தான் நாங்க அடமானம் வச்சோம். எனக்கும் இங்க நான் என்ன நடக்குதுன்னு தெரியல அத்தா. நான் இந்த மாதிரி எதுவும் சொல்லி பணம் வாங்கவும் இல்லை. அவங்களும் இப்படி எல்லாம் எதுவும் நிபந்தனை வச்சு எனக்கு பணம் கொடுக்கவும் இல்லை. என்ன பெரிய முக்கா இது? என்ன நீங்க பத்திரத்துல என்னன்னு எழுதி போட்டு கொடுத்துருக்கீங்க? பணம் திரும்ப வர வரைக்கும் நிலத்தாண்டுகிட்ட உரிமை இருக்குன்னு தானே எழுதி கொடுத்துருக்கீங்க. அதத்தான் வீட்டுக்கு சேர்த்து சொல்லுதேன். நான் ஒன்னும் அநியாயமா யாரையும் ஏமாத்தலனே. அது ஒரு சம்பிரதாயத்துக்காக எழுதுறது தானப்பா. எனக்கு இந்த சாத்திர சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. பத்திரத்துல என்ன இருக்குதோ அதுபடிதான் நான் நடந்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நேர்மையா நடந்துகிட்டா நல்லா இருக்கும். தபாரு, நீ பண்ற அடவாடித்தனத்துக்குலாம் நான் இல்ல, என் சொத்தை வச்சுதான் கடை வாங்கியிருக்கேன், உண்மைதான். ஆனா நான் கடனை கட்டலைன்னா தான் நீ வீட்டை எடுத்துக்கிற முடியும். அதுல நீ வந்து கெடு வச்சா அதை நான் எப்படி எடுத்துக்கிற முடியும்?
நான் இங்க இருந்து இம்மி கூட நகர மாட்டேன். உன்னால ஆனதை பாத்துக்கோ. என்னண்ணே நடேசண்ணே, என்னமோ நேர்மையான மனுஷன் சொன்னீங்க. நான் சொன்னா அதை ஏத்துக்கிடுவார்னு சொன்னீங்க. இதுதான் ஒரு நேர்மையாக்கும். ஆ? என்ன அழகப்பா அண்ணனுக்கு எதிராக திருப்பிடாத. நீ வா, நம்ம போலாம். வா, நீ வா. எப்படி பேசிட்டு போறாப்ப? இவள ஏதாவது பண்ணணும் மித்ரா. கூப்பிட்டீங்களா மேடம்? என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கருணாகரன்? என் பேச்சு கேட்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு மேடம்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றீங்க? அந்த ஆனந்தி கார்மெண்ட்ஸ் ஹாஸ்டல்னு 2 இடத்துல என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்காத அசிங்கத்தையும் அவமானத்தையும் அந்த ஆனந்தி என்ன அனுபவிக்க வைக்கிறான். என்ன மேடம் நடந்துச்சு? இதுக்கு நாம வாங்கின அறையே பரவாயில்ல போல இருக்கு. இதெல்லாம் நடக்கணும் தானே நீங்களும் ஆசைப்பட்டீங்க? மேடம், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு அவமானம் இல்லையா? சும்மா சமாளிக்காதீங்க கருணாகரன். என் பேச்சு கேட்டு அந்த ஆனந்திய அப்பவே வேலையை விட்டு துரத்திருந்தீங்கன்னா அப்ப இதெல்லாம் நடந்திருக்காது. அவ ஹாஸ்டல்லையும் இருந்திருக்க மாட்டா. நான் உங்களை இந்த கார்மெண்ட்ஸ்ல சிங்க மாதிரி வச்சு பாக்குறேன். ஆனா நீங்க என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? மேடம், இல்ல கருணாகரன், அதுதான் உண்மை. நான் அசிங்கப்பட்டதுக்கு நீங்க தான் காரணம். ஆனா அத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு அந்த ஆனந்திய பழி வாங்கணுங்கிற ஈகோ மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? கடைசியா சொல்ற கருணாகரன், இனிமே ஒரு நிமிஷம் கூட அவங்க இருக்க கூடாது. இப்பவே வேலையை விட்டு தூக்குங்க. முடியாது மேடம். வாட்? யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா கருணாகரன்? மேடம், கோவப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அன்னைக்கு ஆனந்தி அனுப்பிச்சிருந்தா யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அவளை வேலையை விட்டு அனுப்புனா தில்லைராஜன் சார் மட்டும் இல்ல, மகேஷ் சாரும் கேள்வி கேட்பாரு மேடம். ஆனந்திய வேலையை விட்டு அனுப்புனா நாம 2 பேரும் தான் பதில் சொல்லி ஆகணும். அதனாலதான் முடியாதுன்னு சொன்னேன். இதுக்குதான் அந்த ஆனந்திய வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கன்னு பாத்தீங்களா? இப்ப எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நீங்க பண்ண தப்ப நீங்க தான் சரி பண்ணணும். எனக்கு அந்த ஆனந்தி இந்த கம்பெனில மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே இருக்க கூடாது. வேலையை விட்டு தூக்கிட்டா கம்பெனில இருந்து போயிடுவா, ஹாஸ்டல் வாடகையும் கட்ட முடியாது. அதுக்கப்புறம் அவளால இந்த ஊர்லயே இருக்க முடியாது. அதுதான் எனக்கு வேணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழி இருக்கு மேடம். என்ன? நாமளா வேலையை விட்டு அனுப்புனா தானே தில்லைராஜன் சாரும் மகேஷும் கேள்வி கேட்பாங்க. அவளா யார்கிட்டயும் சொல்லிக்காம வேலையை விட்டு போனா நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல? அவளாவே வேலையை விட்டு போறதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் பிடிக்க வைப்போம். நான் குடுக்கிற டார்ச்சர்ல அவளே யார்கிட்டயும் சொல்லாம வேலையை விட்டு போக வைப்போம். சீக்கிரம் அத பண்ணுங்க. அவளை பார்க்க எனக்கு இரிட்டேட் ஆகுது. கவலைப்படாதீங்க மேடம். இனிமே அந்த ஆனந்தியால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அவளை வெளியே அனுப்ப வேண்டிய வேலைய இப்பவே ஆரம்பிக்கிறேன். சொல்லாதீங்க, போய் செய்யுங்க. செய்றேன். வணக்கம் செக்யூரிட்டி. வணக்கம்மா. வாமா. வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. வணக்கம்ண்ணே. வாமா, செவரக்கோட்டை ஆனந்தி. வணக்கம்.
நீங்களே இந்த கார்மெண்ட்ஸ்க்கு எம்டி ஆயிடுங்க. அமெரிக்காக்கார அங்கிருந்து போனை போட்டு உன்கிட்ட கேட்பான், பாக்ஸுக்கு 3 பீஸ் குறையுதுன்னு. நீங்களே பேசி சமாளிச்சிடுறீங்களா? சாரி சார். சாரி என்னடா சாரி? இந்த ஹீரோ வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. வாய மூடிட்டு போய் நில்லு. ஏய் வா. ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்ய துப்பு இருக்குதா உனக்கு? அது சரி, உனக்கு வேலையில கவனம் இருந்தா தானே வேலை ஒழுங்கா நடக்கும். இங்க இருக்கிற ஆம்பளைங்கள எப்படி புடிச்சு வளையல போட்டுக்கலாம்னு எந்நேரமும் மினிக்கிட்டு இப்படியும் அப்படியும் சுத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி வேலையில கவனம் இருக்கும்? வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருந்தா எவனையாவது இழுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடிப்போ. தப்பா பேசாதீங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஏய், நான் கைய நீட்டுற, கைய உடைச்சிடுவேன். பண்ற தப்பு எல்லாம் பண்ணிட்டு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? வேலை ஒழுங்கா நடக்கலனா இப்படிதானே பேசுவேன். இப்ப இந்த பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணாம டெலிவரி அனுப்பிச்சு ஆர்டர் கேன்சல் ஆகி ரிட்டர்ன் வந்தா அந்த நஷ்டத்துக்கு எவன் பதில் சொல்லுவான்? நீ சொல்லுவியா இல்ல உங்க அப்பா வந்து சொல்லுவானா? உன்னை எல்லாம் இப்படியே விட்டா கார்மெண்ட்ஸ் விளங்காது. மொத மாசம் சம்பளம் வாங்க போறல்ல, உன் சம்பளம் கட்டு. செஞ்ச தப்புக்கு இது தாண்டி தண்டனை. எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க, வேலையை பாருங்க. ஏ அன்பு, இந்த பாக்ஸ்ல இன்னும் 3 பீஸ் போட்டு சீல் பண்ணி எடுத்துட்டு வா. ஜெயந்தி, ஜெயந்தி, ஆனந்திய போய் பாரு. போய் பார்த்து என்ன பண்ண சொல்ற? அந்த கருணாகரன் ஆனந்தி அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பாவம் ஆனந்தி. எல்லாம் ஏன் தப்புதான். முத தடவை ஆனந்திய கருணாகரன் மிஷின்ல இருந்து எழுப்பி அவமானப்படுத்தின அப்பவே நான் பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கணும். சரி, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்பவே போய் நான் கருணாகரன் பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய், மறுபடியும் தேவையில்லாத வேலையை பாக்குற. நீ அந்த ஆனந்தி விஷயத்துல தலையிடாத. டேய், நீ போய் உன் வேலையை பாடுறா. இல்ல முத்து, நான் போய் பேசதான் போறேன். அன்பு இரு, நானும் வந்து பேசுறேன். இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும். ஏய் ஜெயந்தி, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி பிடிச்சிருக்கா? கருணாங்க நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே மதிக்க மாட்டான். இவளுக்காக போய் தேவையில்லாம நீங்க அசிங்கப்பட்டு வராதீங்க. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது முத்து. நாங்க போய் பேசதான் போறோம். நீ கூட வரதுனா வா, இல்லனா போ. அன்பு வா. சரி வா. டேய் டேய், இருங்க, நானும் வந்து தொலைக்கிறேன். சார், என்ன? ஆனந்தி விஷயமா உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் சார். அவளை பத்தி பேச என்ன இருக்கு? சார், உங்களுக்கும் ஆனந்திக்கும் நடுவில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் சார். ஆனா ஆனந்தி வேணும்னு பண்ணல சார். நீங்க யாருன்னு தெரியாம அந்த பொண்ணு அவசரப்பட்டுருச்சு. தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுருங்க சார். பாவம் சார் அவ. ஆமா சார், இந்த வேலையை வச்சுதான் அவ குடும்பத்தையே காப்பாத்தணும். நீங்க இந்த சம்பளத்தை நிறுத்திட்டா அவ ரொம்ப கஷ்டப்படுவா சார். நடந்த எல்லாத்துக்கும் அவளுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் சார். இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சு விட்டுருங்க சார். இதுக்கப்புறம் அவ எந்த தப்பு பண்ண மாட்டா. நீங்க என்ன அவளுக்கு ஒத்து ஊதுறீங்களா? அவ என்ன அவ்வளோ திமிரா போறா? நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க?
ஏழைங்கிறதுனால தானே நான் அடிச்சத உங்களால ஏத்துக்க முடியல. என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சு, தட்டி கேட்டேன். ஆனா என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பு செய்யல. நான் செய்யாத ஒரு தப்புக்காக மன்னிப்பு கேட்க முடியாது. அது மட்டும் இல்ல, அட்டைப்பெட்டிலையும் நான் சரியாதேன்னு துணி எடுத்து வச்சிருந்தேன். நீங்க அதை ஒழுங்கா சோதிக்காம போனதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இனிமே நீங்களே வந்து எண்ணி பாத்துக்கோங்க. அதையும் மீறி நீங்க என் சம்பளத்துல புடிப்பீங்கன்னா புடிச்சுக்கோங்க. அத பத்தி இப்ப எனக்கு கவலை இல்ல. இந்த வேலைக்குதே மரியாதை கொடுக்க முடியும், உங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் இல்ல. இந்த செவரக்கோட்டை ஆனந்தி அன்புக்குதே பணிஞ்சு போவா. அதிகாரத்துக்கு இல்ல. இதுக்கு மேல நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க. சபாஷ் ஆனந்தி. என்ன என்ன உங்களுக்கு வேலையை பாருங்க. என்ன உங்க 4 பேருக்கு தனியா சொல்லணுமா? போங்க போய் வேலையை பாருங்க. சார் போலாம் சார், போலாம் சார். கணேஷ், ரெஜினா, ஏ ரெஜினா, எப்படி இருக்க? ஏய், ஏன் ரெஜினா அழற? ரெஜினா சொன்ன கேளு ரெஜினா, அழாத. ரெஜினா அழாத. ரெஜினா யாராச்சும் பார்த்துட்டா எங்க இருந்து வந்த, ஏன் அழறன்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். ப்ளீஸ் அழாத, புரிஞ்சுக்கோ. ஐம் சாரி கணேஷ். உன்னை பார்த்ததும் எனக்கு என் அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு, அதான் எமோஷனல் ஆயிட்ட. நீ கவலைப்படாத ரெஜினா, அப்பா அம்மா சேஃபா தான் இருக்காங்க. நீ எப்படி இருக்க அத சொல்லு ஃபர்ஸ்ட். இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அப்பா அம்மாவை நினைச்சு நான் படுற வேதனைய வெளியில சொல்ல முடியாம நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரே நாள் அனாதையான மாதிரி இருக்கு கணேஷ். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்போதைக்கு சிச்சுவேஷன் கொஞ்சம் பேடா இருக்கு, அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். நீ இழந்ததை விட 2 மடங்கு சந்தோஷம் சீக்கிரம் உன்னை தேடி வரும். நீ கவலைப்படாத ரெஜினா. ஷோ பாத்தியா, நான் எதுக்கு வந்தனோ அதை மறந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தா, இத செலவுக்கு வச்சுக்கோ. எதுக்கு இவ்ளோ பணம்? அதான் என் அக்கவுண்ட்ல பணம் போட்டிருக்கியே. ஏய், அத ஹாஸ்டல் செலவுக்கு வச்சுக்கோ. என்னால அப்பப்போ வர முடியாதுல்ல, அதான் இத உன் கை செலவுக்கு வச்சுக்கோ. வாங்கிக்கோ. இந்த இடம் சேஃப்னு எனக்கு தோணுது. எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ இங்கே இரு. இங்க பாரு ரெஜினா, நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் துருதுருன்னு இருக்கிற பொண்ணு நீ இப்படி இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. நீ பார்த்த ரெஜினா இப்போ இங்க இல்ல, அவ செத்து போயிட்டா. கமான் ரெஜினா, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இது சரிப்பட்டு வராது. நீ ஹாஸ்டல்ல அடைஞ்சிருக்கிறதுனாலதான் உன் மனசுல இப்படி எல்லாம் தோணுது. நீ ஒண்ணு பண்ணு, நீ வேலைக்கு போனா தண்ணி சேர மாட்டேங்குதா, தடுப்பம் முடிச்சிருக்கு அதான். ஆமா, நீ ஏமா இப்படி பதட்டமா இருக்க?
ஓ அது இன்னைக்கு அழகி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டா. வீட்ல எதுவும் பிரச்சனை வந்தாதே இப்படி பண்ணுவா. அதே எதுவும் சரியில்லைன்னு மனசுக்கு பட்டுச்சு. அதே போன் அடிச்சேன். யாருக்கும் எதுவும் இல்லல்ல. யாருக்கும் ஒன்றும் ஆகலம்மா. அவளை வேணா எழுப்பி விடுறேன், நீ வேணா கேளு. இல்லப்பா, நான் இப்ப வைக்கிறேன். நான் நாளைக்கு அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. அப்பா சீக்கிரம் மாச சம்பளம் வந்துரும். உடனே உனக்கு அனுப்பி வைக்கிறேன்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாச்சும் கடன் அடைச்சிடலாம்ப்பா. நீ கவலைப்படாதப்பா. உடம்ப பாத்துக்கோ. ம் சரிம்மா. நான் வச்சிடுறேன்ப்பா. ஆனந்தி. சார் வாங்க சார். ஹே, என்னாச்சு? ஹாஸ்டலுக்கு போல ரோட்ல நின்னுகிட்டு இருக்க? என் சைக்கிள் பஞ்சர் சார். ஓ அப்படியா? சரி கார்ல இரு, நான் டிராப் பண்றேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். கொஞ்ச தூரத்துல ஒரு பஞ்சர் கடை இருக்கு. நான் போய் பஞ்சர் போட்டு போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். டிரைவர் பஞ்சர் போட்டு எடுத்துட்டு வருவாரு. நீ வந்து கார்ல ஏறு. டிரைவர். சார் சைக்கிள் பஞ்சரா? சரிங்க சார். பஞ்சர் போட்டுட்டு ஆனந்தியோட ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் விட்டுருங்க. சரியா? போட்டு கொண்டு போய் விட்டுறேன். ஐயோ அவருக்கு எதுக்கு சார் சிரமம்? நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிரைவர் சைக்கிள் எடுத்துட்டு போங்க. சார். நீ வா ஆனந்தி, கார்ல உட்காரு. வா ஆனந்தி. ம் ஆனந்தி, சீட் பெல்ட் போட்டுக்கோ. என்ன பெல்ட்? சீட் பெல்ட். அது எங்க இருக்குது? இரு இரு, நான் ஹெல்ப் பண்றேன். எதுக்கு சார் சீட்ல வச்சு என்னைய கட்டி போடுறிய? இல்ல இல்ல, கட்டிலாம் போடல. சீட் பெல்ட் போடலனா போலீஸ் பிடிக்கும். போலீஸ் பிடிப்பாங்களா? ஒரு சேஃப்டிக்காக தான். அப்பதான் வண்டியில போகும்போது நீ விழாம இருப்ப. போலாமா? ஆனந்தி, நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு, பிடிச்சிருக்கா? மன்னிச்சிருங்க சார், நான் சொல்லணும்னே நினைச்சேன். கார்மெண்ட்டுக்கு வந்தா சொல்லிக்கலான்னு இருந்தேன். நீங்க வரவே இல்லையா, அதேன் சொல்ல முடியாம போச்சு. இட்ஸ் ஓகே, ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாமே. என்னாச்சு? ஓ சாரி, உன்கிட்ட என் நம்பர் இல்லல்ல. போன் கொடு. போனை கொடு. ஹே, என்ன இது? இந்த காலத்துல பட்டன் போனா? ஆனா நல்ல வேலை செய்யும் சார். கியூட்டா தான் இருக்கு. இதான் என்னோட நம்பர், சேவ் பண்ணிக்கோ. உனக்கு எப்பெல்லாம் பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ தாராளமா கால் பண்ணலாம். உன்கிட்ட நல்ல போன் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா காஸ்ட்லியான செல்போனே நான் பிரசன்ட் பண்ணிருப்பேன். பரவாயில்ல சார், எனக்கு இந்த போனே போதும். பட் உனக்கு நான் கொடுத்தது ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச். எதுக்கு சார் எனக்கு இம்புடி செலவு பண்ணி வாங்கி கொடுத்திய? கம் ஆன் ஆனந்தி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அவ்வளவுதான். மணிலாம் ஒரு மேட்டரே இல்ல. வழக்கமா பணக்காரங்கெல்லாம் ரொம்ப திமிரா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன்.
ஆனா நீங்க சாதாரணமா பழகுறீங்க